ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். புதுசாக வந்து பண்ணி அந்த பண்ணி எல்லாத்தையும் ஸ்பின் பண்ணி எல்லாத்தையும் எடுக்க போகிறோம். எல்லாத்தையும் இல்லை, அது ரெட்டு பண்ணி தான் நமக்கு டார்கெட்டு. ரெட்டு பண்ணியை மட்டும் எடுக்க ட்ரை பண்ணுவோம். அதுக்கு நடுவில் ஃப்ளூக்கில் என்ன வந்துச்சுன்னா நமக்கு லக்கு தான். நம்ம இந்த ரெட்டு பண்ணி தான் ஆனால் தேவை. அந்த ரெட்டு பண்ணியும் ஓல்டு பண்ணியும் தான் நல்லாயிருக்கும். அந்த பர்பிள் கலரு எனக்கு அவ்வளோ பர்சனலாக பிடிக்கல. ஏன்னா இதில் ஜாஸ் பேண்ட்டு அது ரெட் கலரில் ஒரு மாதிரி பக்காவாக இருந்தது. அதனால் நம்ம இப்போது ஒரு 1000 டைமண்ட் இருக்குது. இது எடுக்க முடியுமான்னு பார்க்கலாம். இப்போ தான் போய்ட்டு ஒரு மந்த்லி போட்டு வந்தாச்சு. இந்த ஒரு 1000 டைமண்டில் கிடச்சிதுன்னா நமக்கு லக்கு தான். கரீனாவை பற்றி உங்களுக்கே தெரியும். இந்த 1000 டைமண்டில் கொடுத்துருவோன்னா அதுக்கு ஒரு 30% தான். 30% கூட வாய்ப்பு இல்லை. ஏன்னா நமக்கு நாமத்தை போட்டு விட்டுருவான் அவன். கரீனா பற்றி எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஒரு 1000 டைமண்டு இந்த ஒரு இதுக்கு எப்படியோ இந்த ஈவெண்ட்டுக்கு ஒரு 7000 டைமண்ட் இருந்தால் தான் எல்லாத்தையும் எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். அதில் வேறு எதுவுமே கன்ஃபார்மாக கொடுக்கல. எதுவுமே இந்த இத்தனை ஸ்பின்னுக்கு கிராண்டாக அந்தமாரி இது கிடைக்கும் அந்தமாரி எதுவுமே சொல்லலை. அதனால் நம்ம கிட்ட வந்து கிளியர் கேட்ச் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நம்மளோட ட்ரிக்கு எல்லாத்தையும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. எல்லாத்தையும் கோல்டு இதில் ஸ்பின்னாக போட்டு ஃபஸ்ட்டு எப்பவுமே கோல்டு அந்தமாரி இதெல்லாம் ஸ்பின்னை போட்டு போனால் கொஞ்சம் கிடைக்கும். ஏன்னா நம்ம ஸ்க்ரீனை டப்புன்னு யூஸ் பண்ணினே இருப்போம்ல, கேமுக்கு ரிச் ஆகும்னு ஒரு நம்பிக்கை. ஆனால் அப்படிலாம் ஒன்றும் ஆகாது. அது நம்மளோட லக்கை பொறுத்து. ஓகேவா, இப்போ போய்ட்டு ஸ்பின் பண்ண ஆரம்பிக்கலாமா? இந்த 1000 டைமண்டை கடைக்கலான்னு தான் ஆசை. பட் ஆனால் கிடைக்கணும்ல, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாகவே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு 20 டைமண்ட் ஸ்பின்னை போட்டு என்ன கிடைக்குன்னு பார்ப்போம். இதனால் கொடுக்க மாட்டான். அருமை, நமக்கு 3 டோக்கனை குத்தி ஏமாற்றிட்டாப்புல. அடுத்து அந்த 90 டைமண்டை விட்டுவோம். 5 இதில் என்னடா வெறும் டோக்கன் அந்த ஒரு பண்டல் சைடே போக மாட்டேங்குது. இதில் ஒரு 8 டோக்கன் கிடச்சிருக்கு. அதனால் பரவாயில்ல. இதில் அடுத்து ஸ்பின் விடுவோமா? அந்த நமக்கு தேவை அந்த ரெட்டு பண்ணி தான். அந்த ரெட்டு பண்ணி மட்டும் தொட்டுன்னு இருக்கும். அடுத்து டோக்கனு அந்த பண்ணி மேலே புஷ்ஷுன்னு போகுது, ஆனால் நிற்க மாட்டேங்குது. இதில் ஒரு 7 டோக்கனு. அப்படியே போன வாட்டி கூட ஒரு 8 டோக்கன் கொடுத்தீங்களா? அது கூட கொடுக்க மாட்டேறீங்க. கம்மியாக கொடுக்குறீங்க டோக்கன். நான் டோக்கன்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலான்னு பார்த்தா டோக்கன்லேயே கிடைக்காது போல். சரி, நம்ம இதில் ஒரு ஸ்பின்னை விட்டுட்டு திரும்பி போய்ட்டு நாங்கள் ஸ்பின் பண்ணுவோம். இதில் எதனா கிடச்சா கூட அதில் கிடைக்கலாம் வாய்ப்பு. இதில் எதாவது குத்து குறைச்சிடாதீங்க. இதில் குத்தா லக்கு இதில் போயிடும். அங்கே போவோம். கிளியர் கேட்ச் போடுவோமா? கிளியர் கேட்ச்சு நமக்கு என்னென்ன தேவை எல்லா ட்ரிக் யூஸ் பண்ணுவோம். எல்லாம் ஃபுல்லாக நம்ம எஃப்எஃப்கே பிரசாந்த் நான் வீடியோ பார்த்துட்டு எல்லாத்தோட இது ட்ரிக்கை பார்த்து வர வேண்டியது தான். எல்லாத்தோட ட்ரிக்கை பார்த்து ட்ரை பண்ணுவோம். அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நம்ம கச்சா லக்கு தானே. அதனால் தான் எல்லா கண்ட்ராவி எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பார்ப்போம். ஆனால் நான் தேடுற கிளியர் கேட்சை காணும். அது வேறு எங்களுக்கு தெரில. கிளியர் கேட்ச் நான் இது வரைக்கும் அவ்வளோ யூஸ் பண்ணது கூட கிடையாது. சரி, ஷார்ட்ஸில் பார்த்து சரி கிடைக்கும் போல அப்படின்னு நினச்சி தான் வந்தேன். பட் ஆனால் கிளியர் கேட்ச் எங்கே தெரியல. தேடி பார்த்தேன், கிளியர் கேட்ச் கிடைக்கல. அதனால் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஸ்பின்னை விட்டலான்ட்டு ஒரு 99 ஸ்பின்னு ஒன்று விட்டேன். பார்த்தா அந்த கரெக்டாக நமக்கு தேவையான மேலெலாம் போகுது. ஆனால் நிற்க மாட்டேன். இதில் ஒரு 5 டோக்கன் ரெடி. அநியாயம் பண்ணுறீங்கண்ணா கைனா. ஃபஸ்ட்டு ஒரு 10 டோக்கன் கொடுத்தீங்கன்னு நினைக்கிறேன். 10 டோக்கனு, அப்புறம் ஒரு 7, அப்புறம் இப்போ ஒரு 5, இப்போ 20 விட்டா இதில் ஒரு 2. என்ன அடி அநியாயம் பண்ணுறீங்க. நம்மகிட்ட 170 சில்லற தான் இருக்குது. அது 400 டோக்கன் ஆச்சே. என்ன பண்ணுறது? சரி, வேறு இதில் ஸ்பின்னை விடலாமா? இதுலேயும் கரெக்டாக டோக்கன் மட்டும். ஆனால் பரவாயில்ல, இதில் ஒரு 9 டோக்கன் வச்சுருக்கு. மற்றதில் ஸ்பின் பண்ணால் கிடைக்கும். அந்த ஆஃபர் வேறு ஒன்று ஓடி இருந்ததில்ல, 5 ஸ்பின்னு 40 டைமண்டு. அதை வேறு நான் வேறு இதில் ஸ்பின் பண்ணி தொலைச்சிட்டேன். ப்ரோ ஊந்துச்சு கன்றாவி. என்ன நான் கேட்டது ரெட்டு. ஐய நான் கரீனா, நான் ரெட்டு கேட்டேன். கரீனா பர்பிள் கலரை குத்து தொலைச்சிட்டேன். நான் பிடிக்காதுன்னு ஃபஸ்ட்டே சொன்னேன். தனியாக பிடிச்சது. ஐயோ, ஒன்றுனா குத்து தொலைச்சானுங்களே, எதுவுமே கொடுக்காம இருக்கிறதுக்கு. 300 டைமில் கச்சிருன்னு நினைக்கிறேன். அநியாயம்டா. நான் அது கேட்டேன்டா, ரெட்டு தான்டா கேட்டேன் நான். இதை கொடுக்குறீங்களேடா, அநியாயம் பண்ணுறீங்களா கரீனா. இப்போ மொத்தமாக பாட்டு மாரி மாறியாச்சு. இந்த பாட்டு மாரி மாறினா கிடைக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு 500 டைமண்ட் இருக்குல்ல, 570 டைமண்டு, அது எல்லாத்தையும் ஸ்பின்னு போட்டு இந்த ரெட்டு கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஏன்னா நமக்கு ரெட்டு தான் ஒன்று இப்போ கிடச்சிச்சில்ல, இன்னும் 3 தான். ஐயோ, இந்த பர்பிள் கலர் வேறு. அந்த ரெட்டு கொடுங்கடா. ரெட்டு வேணும்.
ரெட்டு 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 மற்றதெல்லாம் ஸ்பின்னை போட்டு சீக்கிரம் போகலாம். ஏன்னா அந்த ரெட்டு அட்லீஸ்ட் டோக்கன்னா நமக்கு ஏறிச்சுன்னா டோக்கன்லாம் ஏறலன்னு பாரு. 90 டைமண்டுக்கு 5 டோக்கனு 8 டோக்கனு 7 டோக்கன் கிடச்சினுக்குது. இதில் கிடச்சா நம்ம எவ்வளோ டைமண்ட் ஏற்றுறது? ஐயோ எல்லாத்தையும் சருன்னு ஸ்பின்னை விட வேண்டியதான். இப்போ அந்நியாயம் பண்ணுறீங்களா கரீனா? இதில் ஒரு 7 டோக்கனு. ஏய் 90 டைமண்டுக்காடா 7 டோக்கனு. போடா, மொத்த டைமண்டே கிடச்சா கூட கிடைக்காது போலியே. 2 ஒரு 20 டைமண்டுக்கு 2. அவனுங்க 10 டைமண்டுக்கு ஒன்று வச்சுருக்கானுங்க போல். இதில் 20 டைமண்டுக்கு 1. கதையாக இருக்கானுங்க கரீனா. அவ்வளோதான் 20 விட்றேன். ஒன்றுமே கிடையாது. லாஸ்ட் 20 ஒரு இதில் ஒன்று விட்டு வரலாம். ஆயிரும். அந்த பர்பலர் எதிராக கொடுத்தீங்க. நான் ரெட்டு தான் அவ்வளோ நேரம் கேட்டிருந்தேன். இந்த கிளியர் கேட்ச் கண்ட்ரைவா? ஐயோ இது வெப்பு ப்ரௌசரில் ஏதோ ஒன்று அந்த கிளியர் கேட்சே காணுமேடா. எப்படி பண்ணுறேன்? ஒரு ஆள் அப்டேட்டில் தூக்கிட்டாங்களோ? ஐயோ நான் மேக்ஸை வச்சு ப்ளே பண்ணியிருந்தேன் என் மொபைலுக்கு. இப்போ என்னடா என்னை ஸ்டாண்டர்டுக்கு மாற்றி விட்டானுங்க. அந்த இது ரெக்கமெண்டட் கூட ஸ்மூத்தில் இருக்குது. அதனால் முடியல, ஸ்மூத்தெல்லாம் வச்சு ஆட முடியல. அதனால் ஸ்டாண்டர்ட்லேயே வச்சு ஆடுறேன். அப்டேட் விட்டு சாவடிக்கிறானுங்க. ஒரு இதுக்கும் லாபி மாறினா லேக் ஆகுது, ஒரு இதுக்கும் லேக் ஆகுது. என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. லாஸ்ட் 20. சரி அது மட்டும் கிடச்சிடா. பேகு தானே கிடச்சிது. இப்போது பேகு தானே. ஏய் இதான் என்கிட்ட ஏற்கனவே இருக்கே. அந்த பேக் நேற்று எனக்கு கொடுத்த ஏற்கனவே இருக்குதுல்ல அந்த பேகு தான். ஏன்னாடி பண்ணுறீங்க? அந்த பேக் கிடச்சதுக்கு பரவாயில்ல. ஒரு 30 டோக்கனாக கிடச்சிது எக்ஸ்ட்ராவா. இன்னொரு 340 தான் டோக்கன். இது இருக்குது டைமண்டு. எப்படியாச்சும் கச்சிடணும். டோக்கன் கரெக்டாக அந்த பண்டல் மேலே புஸ்ஸுன்னு போகிறாப்புல. எப்படின்னா அந்த ஒரு ஃப்ராக்ஷன் செகண்டில் இப்படின்னு மாறி ஓடிடுறான். 7 டோக்கனு. என்னடா பண்ணுறது? நான் இதுக்கு மேலே என் சொத்து தான் வாங்கணும்டா நான் கேமுக்கு. இப்போ தான் 800 ரூபா போட்டு வந்துச்சு. இன்னும் சொல்லுங்களேன், 800 ரூபாய்க்கு இந்த ஒரு பண்டல் ஒருத்தரா? ரியல் காசுக்கும் இந்த கேமுக்கும் எப்படா? எல்லாத்தையும் ரிட்டன் தான் விட்றீங்க. ரிட்டன் விட்றதுன்னா எடுக்கலாம், அதுனா கொஞ்சம் டைமில் கம்மியாக விட்டிங்களா பார்த்துங்க. அதையும் இப்படி பண்ணுறீங்க. இதுவும் ரிட்டன் தான் விட்டீங்க. இந்த ரெட்டு கூட எல்லாமே ரிட்டன் விட்றீங்க. அந்த ரிட்டன் விட்டோன்னா சரி விளையாடுறவங்க கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விட்றீங்களா? அதையும் இவ்வளோ கஷ்டமாக இருக்கிறீங்க. அடுத்து என்ன பண்ணுறது? இன்னும் ஒரு 150 டைமண்ட் தான் இருக்குது. ஏதோ 2 ஸ்பின்னு தான் விட முடியும். 2 கூட முடியாது, 1 தான். அவ்வளோதான். இன்னும் லாஸ்ட்டு 3 ஸ்பின்னு. இன்னும் ஒரு 8 டோக்கனு. நன்றாவிடா நீங்கள். ஆனால் நிஜமாக சொல்கிறேன், அந்த 60 டைமண்ட்லாம் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் கடைசினா கரீனா நிஜமாக சொல்கிறேன், ப்ரைம் 8 போகிற அளவுக்கு நான் ஸ்பின் பண்ணுறேன். ஓகேவா? கடைசி 2 டோக்கன். அடுத்த ஸ்பின்னே 2 டோக்கன் தான். தெரியுது. என்னை ஏன்டா இப்படி பாடாப்படுத்துறீங்க சொல்லுங்களேன். ப்ரோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கயா. நம்ம 1K அடிக்க இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். இவ்வளோ பண்ணுறது எல்லாமே உங்களுக்காக தான். ஓகேவா? எனக்குன்னா இப்போ இதுலேருந்து 1 கோடி ரூபா வரப்போகுது. ஒன்றுமே இல்லை. கேமு காசில் பண்ணுற வேஸ்ட்டாக போகுது. எனக்கு இதுலேருந்து 1 ரூபா ஒன்றுமே கிடைக்க போகிறதில்ல. இன்னும் சேனல் கூட 1K கூட அடிக்கல. என்னடா அடி 20 டைமண்டுக்கு ஒரே ஒரு டோக்கன்ரா. கோளாராக பண்ணுறீங்களா கரீனாண்ணா? அவ்வளோதான் லாஸ்ட் ஸ்பின். அவ்வளோதான் நக்கின்னு போச்சு. அவ்வளோதான் முடிச்சு விட்டான். 1000 டைமண்டில் வெறும் அந்த பர்பிள் பண்ணி கிடச்சிது. மொத்தமாக போட்டு விட்டான் எல்லாமே. இதுக்கு மேலே எடுக்க பண்ணான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எடுப்பேன். மந்த்லி டைமண்ட் இருக்குல்ல, அந்த ஒரு டைமண்டில் ஸ்பின் பண்ணி டோக்கனில் எடுத்துருவேன். ஓகேவா? டோக்கனில் எடுத்துகிட்டே அப்புறம் நாய்க்குட்டி பாருங்களேன் ஜாலியாக விளையாடுது. அது என்னம்மா நீனா காசாக போனோமா? நீனா போட போகிற பக்கத்தில் நின்று போகிற. நாங்கள் தானே காசில் போன போகிறோம். நீங்கள் என்ஜாய் பண்ணு. கைஸ் பார்த்துட்டு இதுவரையும் பார்த்துட்டு எல்லாருக்கும் நன்றி. ஓகேவா? நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நான் கண்டிப்பாக பண்ணி எடுத்துருவேன். பிளாக் பண்ணி எடுத்துருவேன். அது வந்து நான் ஒரு ஷார்ட்ஸாக போடுறேன். ஓகேவா? சரி ஓகே டாட்டா பாய்டா பச்சை பாட்டே.